ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய வீடியோ பதிவில் கண்கண்ட தெய்வம் சுவாமி ஐயப்பனுடைய அற்புதம் தான் நம்ம தரிசனம் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இன்று செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானோட அற்புதம் தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம். ஆனா இன்று முருகரின் உத்தரவு ஐயப்பனுடைய அற்புதம் தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போறோம். பாண்டிசெல்வி அப்படின்ற ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இது. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அற்புதம். 2 வருடமோ 10 வருடமோ, ஆனா அற்புதம் தானே. அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப மெய்சிலிர்ப்பா இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதாவது அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. குழந்தை பிறந்தப்போ அம்மா வீட்டுல இருந்தாரு. கொஞ்ச நாள் நம்ம அதுக்கப்புறம் கணவர் வீட்டுக்கு வருவோம் இல்லையா. அப்போ அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது குழந்தை பிறந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஆயிடுச்சு. அந்த பிறந்த தீட்டுக்கான எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. அதாவது ஒரு 30 நாள் ஆகுது அவங்களுக்கு குழந்தை பிறந்து. அதுவும் சிசேரியன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதம் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அப்படின்னதும் அவங்க அப்பா தொடர்ந்து வருடந்தோறுமே ஐயப்பனுக்கு மாலை போடுறது வழக்கம். அப்போ மாலை போடணும் அப்படின்னு அவர் அப்பா சொல்லும் போது அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தை இப்பதானே பிறந்து இருக்குது, அவளுக்கு நம்ம ஏதான அசைவம் எல்லாம் சமைச்சு கொடுக்கணும் இல்லையா, அப்பதானே அவள் நல்லா இருப்பா, குழந்தைக்கு கொஞ்சம் பால் எல்லாம் கிடைக்கும், அவளை நல்லபடியா இங்கிருந்து நம்ம தேத்தி புருஷன் வீட்டுக்கு அனுப்பணுமே, இந்த நேரம் நம்ம மாலை போட்டுட்டா எப்படி அப்படின்னு அவங்க மனைவி சொல்றாங்க. அதுக்கு அப்பா இருந்துட்டு, இல்லையே நம்ம வருஷந்தோறும் போட்டுட்டு வர்றது, இந்த ஒரு காரணத்துக்காக இது தடைப்படக்கூடாது, அதனால நான் மாலை போட்டுக்க போறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பாண்டிசெல்வி சிஸ்டரும், அப்பா நீங்க வருடந்தோறும் போடுறது உங்க பழக்கம், அதை எனக்காக வேண்டி நீங்க நிறுத்தாதீங்க, நீங்க மாலை போடுங்கப்பா அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட மாலை போட ஒரு 10-15 நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை இல்லையா, அது நம்ம அசைவம் சாப்பிடல அப்படின்னா பால் சுரக்காது, நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பால் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகுது. நம்ம என்னதான் காய்கறி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் திடீர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது சரியாகாது, நமக்கே தெரியும். ஏதாவது நம்ம அசைவம் சாப்பிட்டா மட்டும்தான் குழந்தைக்கு பால் சுரக்கும், பால் கொடுக்க முடியும். அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா நீ புள்ள பெத்தவ, அதனால உனக்கு இந்த கணக்கு எல்லாம் கிடையாது, நீ வேணா எங்க வீட்டுக்கு வா, நான் இதெல்லாம் மீன் சமைச்சு தரேன், நீ இங்கே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் அக்கறையா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் பாண்டிசெல்வி நம்ம குழந்தைக்கும் பால் கொடுக்க முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, சரி குழந்தைய ரொம்ப அழுதுகிட்டே இருக்கு நைட் எல்லாம், நீ என்ன பண்றன்னா அங்க போய் சாப்பிட்டுட்டு வரும்போது அங்கே நீ குளிச்சுட்டு நீ வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இவங்களும் போயிட்டாங்களா. இவங்க போயிட்டு அங்க மீனுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க அங்க மீனை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட கையோட குளிச்சுட்டாங்க போல. குளிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்திருக்கு. அழுதுட்டு இருக்கிற குழந்தைய தூக்கி பால் கொடுக்கலான்னு போனா குழந்தை பால் குடிக்கல. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சமாளிக்கிறாங்க. குழந்தை எப்படியாவது பால் கொடுத்துடணும், பசிக்காக தான் குழந்தை அழுதா என்னமோன்னு சொல்லிட்டு இவங்க பால் கொடுக்க முயற்சி செய்யறாங்க. குழந்தை வாயே வைக்கல. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவங்களுக்கு அந்த நேரம் சரியான தலைவலியும் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க தலைவலியும் நின்ன பாடுல, குழந்தை அழறதும் நிக்கல. இதுல ஒரு விஷயம் தெரியுமா, குழந்தையோட பேர் என்ன அப்படின்னா சபரி. ஐயப்பனுடைய பேர் தான் வச்சிருக்காங்க. இவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா, அந்த தவற நம்ம அதை அப்புறமா யோசிக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல மாலை போட்டிருக்காங்கன்னு போது கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே சுத்தபத்தமா இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் இல்லையா. எப்பேற்பட்ட தெய்வம் ஐயப்பன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஐயப்பன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப சிரத்தை எடுத்து கவனமா வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்துல கண்டிப்பா ஐயப்பனும் ஒரு தெய்வம் இல்லையா. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க குழந்தைக்காக அப்படின்னு நினைச்சுதான் போய் அந்த அசைவம் சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா அதை சாப்பிட்டுட்டு பால் கொடுக்கறாங்க. எந்த குழந்தைக்காக இவங்க சாப்பிட்டாங்களோ அந்த குழந்தை பால் குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, நீ போயிட்டு இந்த பால் கறந்து விடுவாங்க தெரியும் இல்லையா, நீ கறந்து ஃபுல்லா எடுத்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு திரும்பவும் குழந்தைக்கு பால் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு இவங்க திரும்பவும் போயிட்டு அந்த பால்லாம் சுத்தம் பண்ணிட்டு தலை குளிச்சுட்டு வந்துதான் குழந்தைக்கு பால் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தை பால் குடிச்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, ஒரு நாள் முழுக்க இருந்திருக்க தலைவலி, நைட்டு முழுக்க இருந்திருக்கு. தலைவலி அவங்களுக்கு போகவே இல்லை. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்பதான் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா என்னால முடியல, தலையே எனக்கு வடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க புலம்பி இருக்காங்க. அப்பதான் அவங்க அம்மா சொன்னாங்களாம், என்னதான் இருந்தாலும் நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ ஆக மொத்தம்
நீ தப்பு பண்ணிட்ட, நம்ம வீட்டுல மாலை போட்டிருக்காரு அப்பான்னு தெரிஞ்சிருந்து நம்ம இந்த வேலை செஞ்சிட்டோம். நீ நேரா போற கணத்தடியில போய் தலைய முழுகுற, ஐயப்பன் காலில் போய் விழற, சொல்லும் போது உடம்பு சிலுக்குது. ஐயப்பன் காலில் போய் விழற, அங்க ஏற்றி வச்சிருக்கிற விளக்குல இருந்து ஒரு செட்டு அந்த எண்ணெயை எடுத்து தலையில தேய்ச்சிட்டு, ஐயப்பா நான் பண்ணது தப்பு, நான் இது மாதிரி பண்ணிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிரு, சாஷ்டாங்கமா நீ காலில் விழுந்து நீ வந்து மன்னிப்பு கேளு, கண்டிப்பா இந்த பிரச்சனை உனக்கு சரியாயிடும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இவங்க அதே போல சாஷ்டாங்கமா போய் ஐயப்பன் காலில் விழுந்திருக்காங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த தலைவலி அவங்களுக்கு எங்க போச்சுன்னே தெரியல. மிகப்பெரிய ஒரு அற்புதமா இருந்திருக்கு. அதெல்லாம் ஒரு விஷயமா அவங்க அப்பா மாலை போட்டிருக்காங்க, இவங்க சாப்பிடக்கூடாதா அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டுல ஒருத்தவங்க மாலை போட்டிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லாரும் சுத்தபத்தமா இருந்துதான் அவங்கள வழி அனுப்பி வைக்கணும். அந்த வாய்க்கரிசின்னு ஒண்ணு போடுறது எல்லாம் சொல்லுவாங்க, அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பயபக்தியோட தான் அவங்கள மலைக்கு நம்ம வந்து அவங்க போயிட்டு வரணும்ன்றதை நம்ம எல்லாரும் வேண்டிப்போம் இல்லையா. மிகப்பெரிய விஷயம் இல்லையா இது. பேர்பட்ட ஒரு அற்புதம் பாருங்க இது. அதே சமயம் இன்னும் ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா கன்னி தீட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனத்தோட இருக்கணும். ஐயப்பன் கிட்ட பக்கத்துல போக கூடாது, செய்யக்கூடாது. இந்த தீட்டு விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான், இல்லன்னு. அதே இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, அதையும் கேளுங்க. அதே வருடம் தான் நடக்குது. அதாவது இவங்க அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பையில கட்டின்றதுனால உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க கட்டியை வந்து உடனே ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணி எடுத்து ஆகணும், இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்னு வந்து ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. இவங்களுக்கு உதிரப்போக்கு இருக்கும், அது தெரியும் இல்லையா. கர்ப்பப்பையில பிரச்சனைனாலே அப்படிதான் இருக்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நீ வந்து மாலையை கழட்டிடு, மாலை போட்டுட்டு இருக்க கூடாது, உன்னுடைய மனைவிக்கு நீ இப்படி இருக்கணும் போது நீ தான் கூட கூட்டு போனோம் கூட்டு வரணும், அப்படி இருக்கும்போது நீங்க மாலையை கழட்டிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா முடிவெடுத்திருக்காரு, நான் மாலையெல்லாம் கழட்ட மாட்டேன், இது என்னோட பக்தி, என்னோட மனசோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், என்னோட மனைவிக்கு ஏதாவது அப்படின்னா அதை நான் தானங்க பாத்துக்கணும், அதனால நான் வந்து கூட இருந்து பாத்துப்பேன், ஐயப்பனுக்கு இதெல்லாம் புரியும், அவன் வந்து என்ன இதை தவறா நினைக்க மாட்டான் அப்படின்னு ஒரு துணிஞ்சு ஒரு விஷயத்தெல்லாம் இறங்குறாரு. அதாவது அவங்களுடைய மனைவிய மருத்துவமனை கூட்டு போய் இந்த ஆபரேஷன் இதெல்லாம் பண்ணி எல்லாமே அவர் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துருக்கிறாருங்க. பார்த்து முடிச்சுட்டு இவங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து சபரிமலைக்கு அந்த இருமுடி கட்டி இவங்க வந்து அனுப்புறாங்க. ஆனா எல்லாருமே ஒரு மாதிரியா தான் பேசினாங்க. உங்களுக்கே தெரியும் சபரிமலைக்கு போயிட்டு வரோன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா. இவங்களும் நல்லபடியா வந்து அந்த அரிசி எல்லாம் போட்டுதான் அனுப்புறாங்க, ரொம்ப பயந்துட்டு தான் அனுப்புறாங்க. வருடந்தோறுமே வந்து அவர் போறதே வந்து மகர ஜோதி பாக்குறதுக்காக தான். அதனால அங்க போயிட்டு நல்லபடியா அவரோட வேண்டுதல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மகர ஜோதி பார்த்துட்டு வீடு வந்து நல்லபடியா திரும்பி இருக்கிறாரு. இதுல எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னா ஐயப்பன் வந்து அம்மா பிள்ளை அப்படின்னு தெரியும். அந்த அம்மாவுக்காக வேண்டிதான் அவர் காட்டுக்கு போய் புலிப்பால் கொண்டு வர போறாரு இல்லையா. அம்மா நம்ம ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்துட்டு நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் போது அதை கண்டிப்பா அவர் ஏத்துப்பாரு. இதுல எந்த விதமான தீட்டு இல்லைன்றதான் என்னுடைய கருத்தும் கூட. நீங்களும் அதை தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மனசு தாங்க எல்லாத்துக்குமே காரணம். இது தீட்டு அது இதுன்றதெல்லாம் வேற விஷயமா தான் நான் நினைக்கிறேன். நம்ம மனசு சுத்தமா இருந்து, ஐயப்பன் இல்லைங்க எந்த தெய்வமா இருந்தாலும் மனசு சுத்தமா இருந்தாதான் நம்மளுடைய பக்தியும் நம்மளோட வேண்டுதலையும் அவங்க வந்து நிறைவேற்ற போறாங்க. நம்மளோட பக்தியை அவங்க ஏத்துக்குவதும் அதுலதான் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த தீட்டு இது எல்லாத்தையும் விட நம்ம மனசுதான் முக்கியம் அப்படின்றத வந்து நான் சொல்ல விரும்புறேன். அதோட கூடுதலா ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு நடந்த அனுபவமும் கூட. குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி கண்டிப்பா எத்தனையோ பேர் வந்து சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டு போயிட்டு வந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு மணிகண்டன் அப்படின்ற ஒரு பெயர் வச்சிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப கண்கண்ட தெய்வங்க குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுல. அது போல குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி இருக்கிறவங்க கூட நெய் தேங்காய் கொடுத்து அனுப்பலாம். யாராவது மாலை போட்டுக்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க கையால வந்து இவங்க விரதம் இருந்து நெய் தேங்காய் கொடுத்து அனுப்பலாம். இதுவுமே கூட ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷமான பரிகாரம் தான். ஆமாங்க, நானும் அது போல வந்து ஒரு முறை செய்திருக்கிறேன். எனக்கும் வந்து திருமணமாகி 2 வருடங்கள் ஆயிடுச்சு. குழந்தை வந்து நிக்கலன்னும் போது தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்களும் விரதம் இருந்து உங்க கையால ஒரு நெய் தேங்காவை கொடுத்து அனுப்பலாமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் விரதம் இருந்து சபரிமலை போறவங்க கிட்ட நானும் என் கையால ஒரு நெய் தேங்காய் கொடுத்துருக்கிறேன். நம்ம ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி எல்லா தெய்வத்துக்கிட்டையும் நம்ம வேண்டுவோம். ஆனா அதே சமயம் வந்து ஐயப்பனுக்கும் நம்மளால இந்த மாதிரி ஒரு விரதம் இருந்து கொடுத்து அனுப்புற ஒரு பாக்கியம் எனக்கும் கிடைச்சது. எல்லா தெய்வத்தின் அருளாலும் எனக்கும் வந்து ஒரு பையன் பிறந்திருக்கான். அதையும் வந்து நான் நம்பிக்கையோட சொல்லிக்கிறேன். ஐயப்பனை ஒரு சிலர் வந்து ஏதோ சாதாரண தெய்வம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து அவர் நிரூபிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன்.
காலகாலமா தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிற இந்த பாரம்பரியமான இந்த வழிபாட்டு முறைகளை வந்து எப்பவுமே எந்த காரணத்தை கூட நம்ம யாருமே எதுவும் மாத்திக்க கூடாது அப்படின்றதான் என்னுடைய விருப்பமும் கூட. இன்றைய பதிவு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நாளையும் வந்து ஐயப்பன் சம்பந்தமாகவே ஒரு வீடியோ பதிவு உங்களுக்காக தரப்போறேன். ரொம்ப பயனுள்ள தகவலோட வந்து நாளைய பதிவு வரப்போகுது. அதனால மறக்காம நாளைய பதிவும் பாருங்க. சரி, இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பதிவுல வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். சத்தியமாவது சரவண பவே.